மக்கள் பிரச்சனைகள் பற்றி இந்த அரசு கவலைப்படவில்லை என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சிவகங்கை மாவட்டம் கீழடி அகழ்வாராய்ச்சி பணிகளை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது ஜனநாயக நாடு என்றும் ரஜினி உள்ளிட்ட யாரும் அரசியலுக்கு வரலாம் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்கெட்டு கிடப்பதாக கூறிய அவர், 4 ஆண்டுகளை நிறைவு செய்வதற்காக அதிமுகவின் இரு அணிகளும் இணைய நினைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மக்கள் பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாமல் இந்த அரசு செயல்படுவதாகவும் விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். சார், வந்த நோக்கம் அகழ்வாராய்ச்சி பண்றாங்க. பாண்டிய மன்னர் அதான் பார்க்க வந்து நான் மதுரையில் பிறந்துட்டு நான் மதுரைக்காரங்க. எனக்கு இதை பற்றி தெரியாட்டி இவங்க அடுத்தவங்க மதுரையில் இருக்கவங்க சொல்றது தான் எனக்கு தெரியுது. அதுக்காக தான் நான் வேற சொல்லுங்க சார். வரட்டும், அவர் வர்றதுனால எனக்கு எந்த மக்கள்கிட்ட பற்றி தான் ஜனநாயக நாடு யாரும் வரலாம். ஜனநாயக நாட்டில் யாரும் வரலாம். மக்கள் பார்த்து யார் தலைவர் தெரிஞ்சிருக்கிறான் அவங்க தான். இது பல தடவை நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இது நான் பல தடவை சொல்லிட்டேன்ல. எதிர்ப்பு தெரிவிச்சு நான் என்ன பண்ண முடியும்? எதிர்ப்புல தான் அரசியலே இருக்கு. நான் என்ன செய்ய முடியும்? அவங்கள்ட்ட வரணும், வர்றது வராது அவங்கள்ட்ட. அதன் ஜனநாயக நாட்டில் யாருமாலும் வரலாம் போகலாம். மக்கள் தான் தெரிஞ்சிருக்கணும். சொல்லுங்க சார். அதிமுக 2 அணி ஆயிடுச்சு சார். 2 அணியை பத்தி எல்லாம் என்கிட்ட 2 அணி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நாரி போய் கிடக்கும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நாரி போய் தான் இருக்கும். நாரி போயிருக்கு தமிழ்நாட்டில் சட்டம். வரட்டும் என்னைக்கு நான் அவங்க சொல்லிட்டு அப்புறம் தான் என்ன முடிவை சொல்றது. எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சட்டசபையை முதல்ல கலைஞ்சிரும். விரைவில் பொது தேர்தல் வரும். இது இப்பதாங்க சொல்றாங்க. இது என் மனைவி எப்ப சொல்லிச்சு, முன்னாடி சொல்லிக்கிட்டு சட்டசபை கலையும் பொது தேர்தல் வரும். இன்னைக்கு இவரும் சொல்றாரு, ஓபிஎஸ் சொல்றாரு, எல்லாருமே சொல்றாங்க. இவங்க எல்லாருமே இந்த 4 வருஷம் எப்படி ஓட்டணுங்கிறத மக்களை பத்தி யாருமே திங்க் பண்ணல. 4 வருஷம் ஓட்டுறதுனால 2 கட்சி தரணும்னு நினைக்கிறோம். மக்களை பத்தி யாரும் சிந்திக்கிறான்? மக்கள் இங்க தண்ணி இல்ல, தண்ணி கஷ்டங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எங்கேயோ சொல்லியிருக்காராம், தூர் வரப்படும். ஒண்ணு விவசாயிகளுக்கு அது இது பண்றேன்னு எல்லாத்தையுமே பண்ணுங்க. பண்ணிட்டு தானே வரும். பண்ணிட்டு தானே வரணும். யார் நிலையான ஆட்சி தந்திருக்கோம் சொல்லுங்க பாவம். ஒரு ஓட்டு 3 முதலமைச்சர், ஒரு ஓட்டு ஜெயலலிதா இறந்துருச்சு விட்டுருக்கோம். அப்புறம் ஓபிஎஸ் அவரையும் காலம், எடப்பாடி பழனிசாமி ஒரு ஓட்டு 3 முதலமைச்சர். எங்கேயா இருக்குங்க? இங்கே தான் இந்த நாட்டில் தான் இருக்கு. அது தமிழ்நாட்டில் தான் இவ்வளவு பிரச்சனை நடக்குது. ஒரு ஓட்டு 3 முதலமைச்சருங்கிறது இங்கே இங்கதானே. சரி சொல்லுங்க. மத்திய அரசு தமிழக அரசுல பாஜக தமிழகத்துல கால் பதிக்க முயற்சிக்கிறாங்க. சார், காலாவது நாஞ்சில் சம்பவம் சொன்னதான் காலாவது கிளாவது ஆவியாவது ஈவியாவது அப்புறம் இல்ல. அதான் நீங்க ஆபத்துக்கிறது. அவர் சொன்னதான் நீங்க ஆபத்துக்கிறது. மாநில அரசுல நிறைய தலையிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது எனக்கு தெரியல சார். ஒருவேளை பொது தேர்தல் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப தேமுதிக யாரோட கூட்டணி அது கூட்டணி வரட்டும், அறிவிச்சதுக்கு அப்புறம் தானே. தமிழக அரசு இங்க மியூசியம் அமைக்கிறதுக்கு இடம் ஒதுக்கல. இன்னும் 2 ஏக்கர் கேட்டிருக்காங்க. ஆனா வெறும் 72 சென்ட் தான் ஒதுக்கியிருக்காங்க சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க சார்? தமிழ்நாட்டோட விவசாயிகள் பாதிக்க கூடாது. அகழ்வாராய்ச்சிங்க எல்லா இடத்துலையும் பண்ணலாம். அந்த இடத்துலையும் பண்ணலாம், கேரளாலையும் பண்ணலாம், கர்நாடகத்திலையும் பண்ணலாம், எங்கனாலும் பண்ணலாம். இந்தியாவுக்குள்ள எங்கனாலும் அவங்களால பண்ண முடியும். அவங்க 2 ஏக்கர் கேட்டிருக்காங்க, சொந்த இடம் தான். சரி, விவசாயிகள் கொடுத்தால் என்ன செய்ய முடியும்? ஆனா எந்த நேரத்தில் விவசாயிகள் பாதிக்கக்கூடாது. விவசாயிகள் கொடுத்தால் அவர்களே முன் கொடுத்தால் அவங்க விலை அதிகமாக கொடுக்குறீங்களாம். ஒரு பிரச்சனை இல்லை.